ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்யில் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணியை நல்லா கீழே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜில். ஓகேவா? இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி அரிசியை வந்து ஊற வச்சுக்கோங்க. அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதிலையே ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டோம். லைட்டாக இந்த மாதிரி அரிசி உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி 1 கப் எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 1/2 கப் எக்ஸ்ட்ரா வைக்கணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் இதுக்கப்புறம் குக் பண்ணி எடுத்துட்டுன்னா நல்லா உதிரியாக நமக்கு கிடச்சிரும். அடுத்ததாக நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கோங்க. அது கூடவே பழம் ஆட் பண்ணிக்கோங்க. பழம் லைட்டாக பஃபி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெளியே எடுத்துடணும். அடுத்ததான் ஆனியனை நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பாட்டில் கொத்தமல்லி இலை, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பழம், வெங்காயம், ஆனியன் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். டேஸ்ட்டான பட்டாணி புலாவ் ரெடி. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.